ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துடலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கு இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான அளவு சாப்பாடு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது செய்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் தான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு, அது கூடவே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உடச்ச முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். எல்லாமே நல்லா செவக்க வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட இஞ்சி பாருங்கள், கொஞ்சமாக சின்ன பீஸ் எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எண்ணெயிலே முருகிரும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இப்படி 4 கீறி வச்சுருக்கிறேன். ஒரு வரமிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 பேருக்கு தான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா முருகினதுக்கப்புறமா எல்லாம் இப்போ பாருங்கள் ஓரளவு செவக்க வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கருப்பு இல்லாத தேங்காவை பார்த்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காயெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அதிகமாக நான் இப்போ 2 பேருக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வதக்கினே கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதுக்காக இந்த அளவு வதக்கினா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல சாதம், எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. என்றைக்காவது நமக்கு குழம்பு பொரியல்லாம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுருப்போம்ல, அப்போ இதை டக்குன்னு பண்ணிடலாம். குழந்தைகளுக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேங்காய் அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல சுவையான தேங்காய் சாதம் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.